கார்த்திக் சுப்ராஜோட அந்த ரெட்ரோ படத்தில் தான் இருக்குது. அது பெரிதளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருந்த அந்த நிலையில் கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. படத்தில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப படத்தினுடைய அந்த மேக்கிங், ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு மேக்கிங், சந்தோஷ் நாராயணனுடைய ரீரெக்கார்டிங் ப்ளஸ் சாங்கு, ஃபோட்டோகிராஃபி, சூர்யாவினுடைய அந்த எஃபெக்ட், சண்டை காட்சிகள், சூர்யா உடனே பாடி அப்படி வச்சிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கதைன்னு பார்க்குறப்ப தமிழ் சினிமாவில் வந்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான். பட் அதவே லாஜிக்கோட கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஜோஜு ஜார்ஜ் வந்து மலையாளத்தில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ஆக்டர், அதுவும் இல்லாமல் மலையாளத்தில் ஒரு பின் எடுப்பார் பிரமாதமாக. பட் இந்த படத்தில் ஒரு வேலையே வாங்க, சேரை போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க, நடந்து போகிறார், நடந்து வர்றாரு, ஒரு பெருசாக அவருக்கு எந்த விதமான ஆக்டிங்கோடைய. இந்த படத்துலையும் வந்து சூர்யாவுடைய சாபம் தான் கார்த்திக் சுப்ராஜ் இப்படி எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் போய்கிட்டு இருக்கு. சாபம் விதியெல்லாம் சினிமாவில் பார்க்க முடியாது. கடன் நல்லா இருந்தால் ஓடும். படத்தை 2 மணி நேரம் அவங்க காசு கொடுத்து போகிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் போகிறாங்க. இப்போ வரைக்கும் டிக்கெட் இல்லை, ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதே கார்த்திக் சுப்ராஜ் 24 வயசுல ஜெகர்தண்டா மாதிரி ஒரு படம் பண்ணாரு. அப்போ அந்த வயசுல தான் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணாரு. முதலில் இந்த வேகத்தோடு இருக்கு, அந்த வேகம் போக போக குறைஞ்சு போகுது. புதுசாக ஒருத்தர் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பண்ணிருக்கா, 24 வயசு தான் அது. ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி காமெடி படம். பட் அந்த ஜோனலில் வந்த படம் ரொம்ப நாளாக வரல. அது ஒரு படம் பண்ணியிருக்காரு. படம் பெரிய அளவில் பேசப்படுது. ஒரு அடுத்து இதே மாதிரியான படங்கள் திருப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு படம் ஓடிடுச்சு. இப்போ எல்லாரும் பண்ற மாதிரி அந்த பையன் பண்ணாதனால தான் அந்த பையன் சக்ஸஸ் ஆனாரு. இல்லை, கங்குவா அளவுக்கு இந்த படம் மோசம் கிடையாது. கங்குவாவை விட ஓரளவுக்கு நல்ல படம் தான். அந்த அளவுக்கு பெருசாக கங்குவாவில் நம்ம டைலாக்கே கூட முதல்ல புரியாது. பட் இந்த படத்தில் டைலாக்லாம் புரியுது. ரெண்டாவது சூர்யா வந்து ஆக்டிவாக இருக்கார். நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகளுமே ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷ் நாராயண் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயண் சொல்ல போனால் ஹீரோயினுடைய லவ் பிஜிஎம்லாம் கூட சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால படம் அந்த அளவுக்கு இல்லை. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நன்றா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். ஓகே சார், இப்போது மே 1 ஒரு 4 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 2 வந்து தமிழ் படங்கள், இன்னொன்று வந்து நிறைய நானியோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஹாலிவுட் படம் வேறு ஒன்று வந்திருக்கு. இதில் எல்லாருடைய பார்வையும் மெயினாக எதில் இருந்துச்சுன்னா கார்த்திக் சுப்ராஜோட அந்த ரெட்ரோ படத்தில் தான் இருந்துச்சு. அது பெரிதளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருந்த அந்த நிலையில் கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸை தாண்டி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கே. நீங்கள் பார்த்தீங்களா படம்? என்ன நினைக்கிறீங்க? இல்லை, படம் படம் அன்றைக்கி ஃபஸ்ட் ஷோவை பார்த்தாச்சு. பார்த்த பிறகு படத்தில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக படம் வந்து மைனஸை மட்டும் சொல்ல முடியாது. ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப படத்தினுடைய அந்த மேக்கிங், ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு மேக்கிங்கு, சந்தோஷ் நாராயணனுடைய ரீரெக்கார்டிங் ப்ளஸ் சாங்கு, ஃபோட்டோகிராஃபி, சூர்யாவினுடைய அந்த எஃபெக்டு, சண்டை காட்சிகள், சூர்யா உடனே பாடி அப்படி வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கதைன்னு பார்க்குறப்ப தமிழ் சினிமாவில் வந்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான். பட் அதவே லாஜிக்கோட கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் வந்து பெட்டராக இருக்கும். நிறைய இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸு, படங்கள் நிறைய இடங்களில் ட்ராவல் ஆகி போகிறதுனால ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது படத்தில். அதெல்லாம் படத்துக்கு ஒரு பெரிய இது. இப்போ மெயினான விஷயம் வந்து படத்தினுடைய லென்த்து. சமீபத்தில் வந்து எல்லா படத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். 2.25 மணி நேரம் படம் எடுக்காதீங்க, எங்களால் பார்க்க முடியலன்னு சொன்னாலும் திரும்ப அதை தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆர்டர் இல்லை. ஒரு 60 சீனு 55 சீனு தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லாமல் மனசுக்கு தோண்டியதெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வச்சுட்டு கடைசியில் அங்கே போய் பார்த்தா வந்து அதெல்லாம் கட் பண்ணி இதை கட் பண்ணி அது எனக்கு தெரிஞ்சு 2.25 மணி நேரம் படம் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபுட்டேஜ் 5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரகாஷ் ராஜுடைய போர்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவர் டேட் வாங்கி அவர் கொண்டு வந்து எடுக்கிறதே பெரிய விஷயம். அவரெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க. பட் ஃபுட்டேஜ் லென்த் அதிகமாக இருக்குன்னு அவர் போர்ஷன் கட் பண்ணியிருப்பாங்க. ஜோஜு ஜார்ஜ் வந்து மலையாளத்தில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ஆக்டர், அதுவும் இல்லாமல் மலையாளத்தில் ஒரு பின் எடுப்பார் பிரமாதமாக. பட் இந்த படத்தில் ஒரு வேலையே வாங்கலை. ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க, நடந்து போகிறார், நடந்து வர்றாரு, ஒரு பெருசாக அவருக்கு எந்த விதமான ஆக்டிங்கோடைய ஸ்பேஸே இல்லை. ஜோதி ஜார்ஜை கொண்டு வந்து மொத்தத்துக்கு காலி பண்ணி விட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா முழுவதுமாக அவர் தான் அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறார். ஃபைட் காட்சிகளாக இருக்கட்டும், காதல் காட்சியெல்லாம் ரொம்ப, இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப நாளுக்கு பிறகு சூர்யாவுக்கு இந்த இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு மெயினாக வந்து சந்தோஷ் நாராயணனுடைய அந்த பிஜிஎம்மு, இதெல்லாம் சூர்யாவினுடைய ஒர்க்கு இந்த படத்தில் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. திரைக்கதை தான் அங்கங்கே லாஜிக் இல்லாத திரைக்கதை அப்படி இப்படின்னு படத்துக்கு பெரிய அளவில் ஒரு 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 மைனஸான ஒரு நெகட்டிவாக விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தடுத்து படம் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட டேட் கிடச்சா போதும், ஒரு 5 ஃபைட்டு வச்சா போதும்,
ஒரு 4 பாட்டு வச்சா போதும், ஃபாரின் லொக்கேஷன் எடுத்தால் போதும், ஒரு ஏஐ பண்ணுறோம், டிஐஜிங் பண்ணால் போதும்ன்ற மாதிரி அந்த அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பெரிய அடி. சமீபத்தில் வந்த எல்லா பெரிய படங்களும் கதையை விட்டுட்டு நீங்கள் இதை டெக்னிக்கல் மட்டும்தான், நீங்கள் டெக்னீஷியனாக தான் யோசிக்கிறீங்க, கிரியேட்டராக யோசிக்கவே இருக்கிறதில்ல. அதனால தான் இந்த மாதிரியான சிக்கல் வருது. இந்த படமும் ஒரு அந்த மாதிரியான ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் இப்போ. இல்லை சார், சூர்யா வந்து பயங்கரமாக அவரோட எஃபர்ட் வந்து போட்டிருக்காரு, அவர் சைடில் இருந்து எல்லா விஷயமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி தான் கங்குவா படத்துக்கும் அவர் சைடான எஃபர்ட் வந்து நிறையா இருந்துச்சு. ஆனால் அந்த படம் ஓடாததுக்கும் மெயினாக அந்த அவரை தான் ஒரு காரணமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்துலேயும் வந்து சூர்யாவுடைய சாபம் தான் கார்த்திக் சுப்ராஜ் இப்படி எட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் போய்கிட்டு இருக்குது. சாபம் விதியெல்லாம் சினிமாவில் பார்க்க முடியாது. கடன் நல்லா இருந்தால் ஓடும். படத்தை 2 மணி நேரம் அவங்க காசு கொடுத்து போகிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் போகிறாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து அவங்கள போர் அடிக்க வச்சுட்டீங்க, ஃபோனை எடுக்க வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு போகும். செகண்ட் ஹாஃப் அது இன்ட்ரோல் பிளாக்கு பிறகுவே தெரிஞ்சிடும் இதுதான் கதை அப்படின்னு. அதுக்கு பிறகு நீங்கள் லென்த்தியாக கொண்டு போகிறீங்க, ஸ்ரேயா பாட்டு ஒன்று வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லை. முன்னாடி ஒரு 15 நிமிஷம், பின்னாடி ஒரு 15 நிமிஷம் படத்தை ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் விறுவிறுப்பாக போயிருக்கும். அந்த அந்தமான் போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்தமானில் வந்து மனிதர்களை சண்டை போட விட்டு சுற்றி கேலரியில் ஆள் உட்காந்து பார்த்து ரசிப்பாங்கங்கிற ஒரு வச்சுருக்காங்க. அது 96 2000 காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. சரி, அது ஒரே ஒரு சீக்வன்ஸ், அந்த ஒரு ஃபைட் மட்டும் இருந்தால் பரவாயில்ல. ஒரு 2-3 ஃபைட்டு தான் அதே இடத்துல வருது. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து எந்த காலத்தில் நடக்கும்? அது ஒரு பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், பிரிட்டிஷ் காலத்தில் நடந்திருக்கலாம். இப்போ 96 2000 காலகட்டத்தில் அது மாதிரி நடக்குதுன்னா அது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அது எங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரியல. அது சரி, ஒரே ஒரு ஃபைட் மட்டும் வச்சா போதும். அதே சீக்வன்ஸில் 2-3 ஃபைட் வைக்கிறாங்க. முதலைக்கு இரையாக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு மிதமிஞ்சிய அம்புலி மாமா கற்பனை கதை மாதிரி தான் இருக்குது. அது இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவது, கார்த்திக் சுப்ராஜோடைய அந்த ஜெகதண்டாவாக இருக்கட்டும், மற்ற படங்களில் உள்ள அந்த ரிசம்பிள்லாம் கூட அங்கங்கே வந்து போகுது. அதெல்லாம் கூட கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதான் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் மேலேயும் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்து எலும்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டேரக்டர்ஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு அனிமேஷனில் ஒரு இது ரெட்ரோ பாட்டு அங்கங்கே வைக்கிறது, இந்த பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி மற்ற டேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி அவரும் இந்த டெக்னிக்குள்ளே இந்த ஸ்டைலுக்குள்ளே வந்து பண்ணுறாரா இறங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய டேரக்டர்ஸ் இப்போ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முறையாக திரைக்கதை அமைக்க தெரியாமல் அது வந்து அங்கே கொஞ்சம் எடுத்து போடுறது, இங்கே கொஞ்சம் எடுத்து போடுறது. நீங்கள் இதே கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டாவை பார்க்கணும். ஜிகர்தண்டா XX கிடையாது, ஜிகர்தண்டா ஃபஸ்ட்டு. அது பார்க்கணும். அழகான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும், அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார், பரபரப்பாக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே ஒரு மைல்டான ஒரு காமெடி ட்ராக் போய்கிட்டே இருக்கும். பயங்கர வில்லனாக இருப்பான் சேதுன்னு ஒரு கேரக்டர். பட் அவனுக்குள்ளே பெரிய ஹியூமன் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு காதல் இருக்கும். அதுமாதிரி ஹீரோயினுக்கு ஒரு காதல் இருக்கும், ஹீரோக்கு ஒரு காதல் இருக்கும். ரொம்ப ஒரு மைல்டான ஒரு படமாக இருக்கும் அது. பட் அப்படிப்பட்ட கார்த்திக் சுப்ராஜ் இதுதான் ட்ரெண்டிங் போல், இப்படி பண்ணால் தான் ஓடும் போல், ஒரு நம்மளும் வந்து ஒரு பழைய பாட்டை வைக்கணும் படத்தில், உடனே ஜானி படத்துலேருந்து ஒரு பாட்டை வை அப்படின்னு தூக்கி ஒரு பாட்டை வச்சுருக்காங்க. பாட்டை பார்த்தப்ப நினச்சேன் அடுத்த நோட்டீஸ் உங்களுக்கு தாண்டி அப்படின்னு. நல்ல வேலைக்கு அப்புறம் டைட்டில்லே போட்டாங்க தேங்க்ஸ் டு இளையராஜா அப்படின்னு. அப்புறம் அதான் யோசிச்சேன், நோட்டீஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்குது போல், அடுத்த நோட்டீஸ் இன்னும் அப்புறம் இல்லை வாங்கியிருக்காங்க போல், இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது ஏன் ஒருத்தர் ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு செம்பிளுக்காக வச்சாங்கன்னா திரும்ப நீங்கள் அதே மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலை நீங்கள் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் பண்ணுறதே நீங்களும் அள்ளி போடுறது வந்து ஒரு டேரக்டருக்கான ஒரு இது இருக்காதே. அந்த மாதிரி டேரக்டராக இருக்கிறவங்க கால ஓட்டத்தில் ஓடிடும், அடிச்சுட்டு போயிடும். இன்றைக்கி பாரதி ராஜா மாதிரியான ஆட்கள், பாலச்சந்தர் மாதிரியான ஆட்கள், மணிரத்னம் மாதிரியான மணிரத்னம் காலகட்டங்களில் வந்த டேரக்டர் யாருமே இப்போ இல்லை. இன்றைக்கி யூத்தாக படம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவருடைய இதை என்றைக்கு அவர் இறக்கிறவே இல்லை. அவருடைய ஸ்டைலையும் அவருடைய குவாலிட்டியும் என்றைக்கு குறைச்சிக்கிறவே இல்லை. இப்போ இருக்க டேரக்டர் மாதிரி படம் பண்ணுறாங்கன்ட்டு அவர் அந்த இதுக்கு இறங்கலையே. அவர் ஒரு ஸ்டைலில் ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுனால தான் 40 வருஷமாக படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு உண்டான இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் ஏன் இழக்கிறீங்க? கார்த்திக் சுப்ராஜுக்கு உண்டான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அதை இழந்ததின் விளைவு தான் இந்த ரிசல்ட். சார், ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய டேரக்டரு, அவருக்கான ஒரு ஃபேன் பேஸே வந்து தனியாக இருக்குது. அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. இதே சமயத்தில் ஒரு டெபியூடண்ட், அதுவும் 24 வயசு ஒரு பையன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம். இப்போது இந்த படத்துக்கு வந்த பேச்சு அப்படியே அடுத்தடுத்த ஷோக்களில் வந்து இந்த படத்துக்கு மாறுறது வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வரைக்கும் டிக்கெட் இல்லை. ஆமாம், ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதே கார்த்திக் சுப்ராஜ் 24 வயசில் ஜெகர்தண்டா மாதிரி ஒரு படம் பண்ணார். அப்போ அந்த வயசில் தான் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணார். அப்போ முதலில் இந்த வேகத்தோடு இருக்குது, அந்த வேகம் போக போக குறைஞ்சி போகுது. இப்போ புதுசாக ஒருத்தர் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு படம் பண்ணியிருக்கா, 24 வயசு தான். அது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி காமெடி படம். பட் அந்த ஜோனலில் வந்த படம் ரொம்ப நாளாக வரல. அது ஒரு படம் பண்ணியிருக்காரு. படம் பெரிய அளவில் பேசப்படுது.
இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அடுத்து இதே மாதிரியான படங்கள் திருப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு படம் ஓடிடுச்சு. இப்போ எல்லாரும் பண்ணுற மாதிரி அந்த பையன் பண்ணாதனால தான் அந்த பையன் சக்ஸஸ் ஆனார். இதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் மாதிரி நான் ட்ரக்கு வச்சு படம் பண்ணுறேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு பீரியட் படம் பண்ணுறேன், பாகுலி ஓடிடுச்சு, நான் ஒரு பீரியட் படம் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கல. யாருமே யோசிக்காத ஒரு ஃபேமிலி ட்ராமா இப்போ பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சது வெளியே தான் அந்த படம் ஹிட்டு. நீங்களும் அவரும் அதே மாதிரியான யோசனையோட போயிருந்தாருன்னா, அப்போ நம்ம ஒரு டேரக்டராக இருக்கப்போ முதல்ல எதை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்குன்னு முதல்ல புரியணும். நம்ம எது பண்ணால் இண்டிவிஜுவாலிட்டியாக தெரியுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு படம் பண்ணுறப்ப அந்த படம் சக்ஸஸ் ஆகும். இங்கே அவர் படம் பண்ணார், அதே மாதிரி நம்ம ஒரு படம் பாகுபலி மாதிரி பண்ணுறோம்னா கங்குவா பண்ணாங்க. பாகுபலியை பார்த்து சூடு போட்டது தான் கங்குவா. ஒரு பாகுபலி தான். பாகுபலி டைரக்டரே பாகுபலி திருப்பி எடுக்க முடியாது. அப்போது ஒரு காலகட்டத்தில் அது மாதிரி படம் வருதா, இப்போ அந்த சீசனில் நம்ம வேறு மாதிரி என்ன படம் பண்ணலாம், புதுசாக நம்ம என்ன நமக்கு என்ன வரும் அப்படின்னு பண்ணணும். அப்போ அது தனியாக தெரிஞ்சிருக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் தமிழில் வந்து ரொம்ப நாளாச்சு, அதை நம்ம அழகாக பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையில் அதை படம் பண்ணியிருக்காரு. படம் சக்ஸஸ், எதிர்பார்க்காத சக்ஸஸ். படம் வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. வந்தது பிறகு மௌத்தாக காயாகி தேட்டர் ஃபுல்லாகிட்டே போகுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. அப்போ வந்து கதை தான் தீர்மானிக்குது வெற்றிங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்குது. டேரக்டர் புரிஞ்சுக்கணும், ஒரு புதிய கதை, ஒரு புதிய திரைக்கதை தான் வெற்றியை தீர்மானிக்குது. டெக்னிக்கலாக வெற்றி தீர்மானிக்குது. டெக்னிக்கல் சப்போர்ட்டு தான், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது கதை தான் அப்படின்னு திரும்ப திரும்ப ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்குது. வாழைப்படம் ஏன் ஓடிச்சு, அது ஒரு வாழ்வியல் இருந்துச்சு, அதில் ஒரு யதார்த்தம் இருந்துச்சு, ஏன் படம் ஓடிச்சு. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி திரும்ப ஒரு ஃபேண்டசி படம் பண்ணுறோம், ஒரு 10 ஃபைட் வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கங்கு இதில் ரெட்ரோலாம் ஒரு 10 ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 ஃபைட்டு, ஒரு 4 பாட்டு அப்படிங்கும்போது கதையை நீங்கள் விட்டுறீங்க, அங்கே விட்டுறீங்களே, அதான் சிக்கல். இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடினதுக்கும் ரெட்ரோவுடைய அந்த இதுக்கும் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தா அதில் கதை இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு யதார்த்தம் இருக்குது, படம் ஓடுது, அவ்வளோதான். இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா சார், ரெட்ரோவோட கங்குவால கொஞ்சம் லாஜிக்காவது நம்ப முடிஞ்சுச்சு, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசியாக காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, உண்மையா? இது இல்லை, கங்குவா அளவுக்கு இந்த படம் மோசம் கிடையாது. கங்குவாவை விட ஓரளவுக்கு நல்ல படம் தான். அந்த அளவுக்கு பெருசாக கங்குவாவில் நம்ம டைலாக்கே கூட முதல்ல புரியாது, பட் இந்த படத்தில் டைலாக்லாம் புரியுது. ரெண்டாவது சூர்யா வந்து ஆக்டிவாக இருக்கார், நிறையா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, இந்த மேக்கிங் ஷார்ட் கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயண் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயண் சொல்ல போனால் ஹீரோயினுடைய லவ் பிஜிஎம்லாம் கூட சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால் படம் அந்த அளவுக்கு இல்லை, அதை கூட பெட்டரான படம் தான். பட் இடையில லென்த்தி இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தொய்வாக இருக்குது. படத்துக்கு எதுக்கு ரெட்ரோன்னு பேர் வச்சாங்கன்னு கூட கேட்டு இப்போ வரைக்கும் தெரியல. ஒன்று பாரின்னு வச்சுருக்கலாம், இல்லாட்டி அந்த ஹீரோயின் பேர் ருக்குமணின்னு வச்சுருக்கலாம், இல்லை அவங்க அப்பா ஜோஜு ஜார்ஜி தங்க கைன்னு கூட வச்சுருக்கலாம், இல்லை கோல்டு ஃபிஷ் தான் கடத்த போகிறான்னு கதை தான், அது கோல்டு ஃபிஷ்னு வச்சுருக்கலாம். எதுக்கு ரெட்ரோன்னு வச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் நானும் படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு போட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ண வரைக்கும் பார்க்குறேன். ஏதாவது ரெட்ரோன்னு ஏதாவது கடைசியிலே அந்த ரெட்ரோக்கு ஏதாவது மீனிங் சொல்லிடுவீங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றையும் காணும். இப்போ ரெட்ரோ எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வேறு பேர் முதல்ல வச்சதாக ஒரு தகவல், அப்புறம் இடையில மாற்றி தான் ரெட்ரோன்னு வச்சுருக்காங்க. சார் இப்போ அடுத்து சூர்யாவுடைய லைனப்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக அவர் எப்போயாவது இந்த படத்துலையா தேட்டரில் கம்பேக் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ். அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஆர்ஜே பாலாஜியோட இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது எந்த மாதிரி படமாக இருக்கும், அதாவது ஒரு கம்பேக் அமையுமா சூர்யாவுக்கு? இல்லை, அது ஒரு ஒரு மூக்குத்தி அம்மனுடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரியான படம். அது படம் ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஒரு 70% முடிச்சிட்டாங்க. அந்த படத்தை காட்டிலும் இப்போ ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு வெங்கி அட்லூரி, லக்கி பாஸ்கருடைய டேரக்டருடைய படம். அந்த படத்தை ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த மாதம் கடைசியில் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த படத்துக்கு தான் கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் சூர்யா கூட சேர்ந்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆர்ஜே பாலாஜி படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சாய் அபியங்கர் நம்ம ஒரு முதலாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அந்த படத்தில் அப்படிங்கிறத, பாட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு. ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு ஹியூமரான ஒரு நபர், அதனால் ஸ்கிரிப்ட் வைஸில் கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருப்பார், போர் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த வெங்கி அட்லூரி படம் முடித்த உடனே வாடிவாசல் போகிறார். லைனப்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு. இந்த படத்தில் சூர்யா தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கிறார், அவ்வளோதான். கார்த்திக் சுப்ராஜ் பல இடங்களில் கோட்டை விட்டுருக்கிறார், அவ்வளோதான். ஒரு டேரக்டராக ஒரு பார்க்குறப்ப சூர்யா ஓகே அப்படின்னு தான் தோணும். ஒரு டேரக்டர் படம் பண்ண போகிறாரு, இந்த படத்தை பார்த்தா ஓகே சூர்யா மெனக்கெடுத்துருக்காரு, எல்லாம் உழைச்சிருக்கிறாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஓகே சூர்யா வச்சு இன்னும் நல்ல கதை இருந்தால் சூர்யாவை வைத்து படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு டேரக்டருக்கு வரும். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காரு இந்த படத்தினால். அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன்.
ரீசெண்டாக எல்லா டேரக்டர்ஸ்க்குமே இந்த ஒரு அடி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கே சார். அதுவும் முக்கியமாக பெரிய ஹீரோஸை வச்சு பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி இல்லை, விஷயம். பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு மிதப்பு வந்துடுதுல்ல. பெரிய ஹீரோ எப்படி இருந்தாலும் படம் ஓடிடும். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து இந்த ஃபேன்ஸ் ஃபுல் பண்ணி விட்ருவாங்க. பேசிக் இப்போ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே எவ்வளோ 17 crore எவ்வளோ போட்டிருக்காங்க. செகண்ட் டே எப்படி அவங்க குறைஞ்சிட்டே போகுது. ஃபஸ்ட் டே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 4 நாள் 4 ஷோ ஃபுல் பண்ணிடுவாங்க. அது 15 கோடி ரூபா 17 கோடி ரூபா வருதுன்னு கிராஸ் போட்டிருக்காங்க. பட் அடுத்தடுத்த ஷோஸு அடுத்த நாள் நேற்று வரைக்கும் காலியாக இருந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இன்றைக்கி ஃபுல்லாகிடுச்சே, டிக்கெட் கிடைக்கலையே. அப்போ இந்த ஆடியன்ஸ் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ அடுத்த நாள்லாம் குறைஞ்சிட்டே தானே வரும், இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 நாள் அந்த ஃபேன்ஸ் வந்து படத்தை வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த நாள் ஓட வைக்கிறது டேரக்டர் கையில் தான் இருக்குது. அது அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. பெரிய ஹீரோ அடைச்சவொடனே நம்ம அந்த 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. ஓடிடி பிஸ்னஸ் இருக்குது, சேட்டலைட் பிஸ்னஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுவோம், கதையெல்லாம் பெருசாக வேணாம். அவங்கள வந்து அந்த ஃபேன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு 4 பாட்டு வைப்போம், ஒரு 5 ஃபைட்டு வைப்போம், 2 பஞ்சு வைப்போம், வச்சா போதும் ஓடிடுங்கிற ஒரு தாட் இருக்குது. ஆனால் காமன் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர மாட்டேங்குதே. சமயத்தில் வந்து எல்லா பெரிய ஹீரோஸ் படத்தில் பண்ண தப்பு தான். காமன் ஆடியன்ஸ் உள்ளே வர்றதுக்கு கதை இருந்தால் தான் வரும். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு எந்த ஆடியன்ஸ், எந்த ஃபேன் பேஸ் படத்தை ஓட வைக்கிறாங்க? காமன் ஆடியன்ஸ் தான் ஓட வைக்கிறாங்க. காமன் ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் தான் அந்த படம் பெரிய ஹிட்டு. பாகுபலி ஒரு தெலுங்கு படம், தமிழ் டப்பு. ஆனால் அந்த படம் பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன? காமன் ஆடியன்ஸ் ஃபேமிலியோடு போனாங்க. அதை கொண்டு வருவதற்கான வேலையை செய்யணும். பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அதோடு சேர்ந்து 500 கோடி நம்ம தமிழ் படம் அடிக்க மாட்டேங்குது, 1000 கோடி நம்ம தமிழ் படம் அடிக்க மாட்டேங்குது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கதையே நம்ம பண்ணுறது இல்லையே. கதை விஷயத்துக்கு யோசிக்கவே இல்லை. டிஸ்கஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, அதை ஓச்சிட்டிங்க. கதை இலாக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, அதை ஓச்சிட்டிங்க. இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுத்தாளர்களாக இருக்கிறாங்க, நிறைய கதை சொல்லக்கூடிய உதவி இயக்குநர்கள் இருக்காங்க. யாரையுமே நீங்கள் பயன்படுத்துறதில்ல, யாரையுமே கூப்பிட்றதில்ல. ஒரு பெரிய ஸ்டார் படம் கிடச்சா போதும், 4 பாட்டு வச்சுருவோம், 4 ஃபைட் வச்சுருவோம், ஃபாரின் லொக்கேஷன் வச்சுருவோம், டிஐஜி வச்சுருவோம், ஏஐ வச்சுருவோம். கதை இங்கே வச்சுங்க. கதை வைக்காத விளைவு. இப்போ டிஸ்கஷன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேர் 4 பேர் உட்காந்து கதையை பேசுகிறப்ப, சார் இதெல்லாம் லாஜிக் இல்லை சார், சிரிச்சிருவாங்க சார், இது எப்படி சார் வைப்பீங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது அதை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஓச்சிட்டிங்களே. இப்போ ஃபிலிம் இருக்கிறப்ப ப்ராசஸிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ ஃபிலிமும் வந்துச்சு, ப்ராசஸிங்கும் போச்சு. அதே மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் காலம் வந்த பிறகு என்னாச்சுன்னா டிஸ்கஷனும் போச்சு, ஸ்டோரி இலாக்காவும் போச்சு. அதுக்கு பிறகு வெளியிலேருந்து கதை வாங்குகிற அந்த இதுவும் போயிடுச்சு. பாரதிராஜா தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் அவர் நிற்கிறாருன்னா, அவர் முதல் படம் மட்டும்தான் அவருடைய கதை வசனம். அடுத்த படம் பூராமே வேறு கதையாசிரியர்கிட்ட தான் கதை வாங்கினார். அப்போ சினிமாங்கிறதே ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் ஒரு படம் வரும். அப்போ இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது பணம் போட்டு தயார் பண்ணுற தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய பாதிப்பாகுது. ஓகே சார், ரொம்ப சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.